தர்சனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஏற்கனவே திருக்கணிதத்தை பற்றியெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் போன்ற சனி பகவானுடைய பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் சனி பெயர்ச்சி 6/3/2026 அன்று, அதாவது மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு உத்தியாதி நாளிகை 4:51, அதாவது காலை 8:26 மணிக்கு பெயர்ச்சி ஆகிறார் வாக்கியப்படி. ஸோ இது குறிப்பாக வாக்கியத்தை பின்பற்றுபவர்களுக்காக சொல்லப்படக்கூடிய சனி பெயர்ச்சி. நான் திருக்கணிதம் தான் பார்த்துப்பேங்கன்னா அதை பற்றி பார்க்குறவங்க இதை பார்க்கவே வேணாம். ஏன்னா ஏற்கனவே அதில் திருக்கணிதத்தை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய ஜோதிடர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒன்று தான் தென் மாவட்டத்தில், மற்றபடி வடார்காடு தென்கார்காடுலாம் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நிறைய பேர் ஃபாலோ செய்பவர்கள்லாம் எங்களுக்கு வாக்கியபடி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு தான் இந்த 6/3/2026, அதாவது கோயிலில் அனுஷ்டானம், வாக்கிய அனுஷ்டான பஞ்சாங்கத்தை கோயில்காரர்கள் கடைபிடிப்பதனால் இந்த பயிற்சி மேஷத்திலிருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு நம்ம வேற ஏதோ பொது பலன்கள், அந்த பலன்கள், ஆன்மீக பலன்கள், உலகத்துக்கு எப்படி இருக்கும், அரசியல் எப்படி இருக்கும், அதெல்லாம் தனியாக டிஸ்கஸ் பண்ணிப்போம். நிறைய நாள் இருக்கு. சனி பயிற்சி 6/3/2026 வாக்கியப்படி வந்தால் கூட 48 நாளுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் மக்கள் எதிர்பார்க்கறது எங்கள் ராசிக்கு ஏதாவது சொல்லுங்க தான். அதில் முதல்ல பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மந்திராலயம், ராகவேந்தரை தரிசனம் செய்வது, மாதம் ஒரு வேலை பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலில் போயிட்டு உட்காந்துட்டு வர, இதுதான் ரொம்ப முக்கியம். செஞ்சிருங்க. 7.5 சனியில் 11ஆம் இடத்துல இருந்த சனி 12ஆம் இடத்துக்கு வரார். 7.5 சனியில் வரீங்க. சனி நீச்சமாகக்கூடிய ராசி யாருன்னா மேஷம். உங்க இடத்துல சனி வந்தாவே பவர்லெஸ் ஆயிடுறாரு. அதனால நோட் பண்ணிக்கணும். ஆனால் சனி வீட்டுக்கு உங்க ராசி அதிபதி செவ்வாய் மகரத்துக்கு போறச்சு உச்சமாகிறார், அங்க போய் பலமாகிறார். ஆனால் சனி உங்க வீட்டுக்கு வந்து நீச்சமாக்கி விட்டுருங்க. 7.5 சனி இருந்தாலும் மேஷத்துக்கு எப்பவுமே இந்த மன அழுத்தம் இருக்கும். எதையாவது யோசிச்சுட்டு இருக்கும். நல்லா இருக்கும், குடும்பம் இருக்கும், குட்டி இருக்கும், நண்பர்கள் இருப்பாரு, எல்லாருக்கும் உதவி செய்வீங்க, எல்லா லெவல்லையும் இருப்பீங்க, பேர் இருக்கும், புகழ் இருக்கும், பணம் இருக்கும், தொழில் இருக்கும். ஒரே ஒரு வேலைக்காரரை பத்தி நினைப்பீங்க, அவங்களோட அந்த எல்லாருடைய பாண்டிங்லேயே இருப்பீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கிற மைனஸ். ஆனால் டக்குன்னு தூக்கி போட்டு மற்ற வேலையை பார்ப்பீங்க. சனி இருக்கிறனால ரொம்ப இந்த பாண்டிங்கெல்லாம் விட்டுறணும், இந்த டிப்ரெஷன்லாம் விட்டுறணும். எங்கேயாவது ஒரு நல்ல நண்பர்கள் இருக்கக்கூடிய இடம், ஜிம்மு, யோகா சென்டர், தனியாக நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் உங்களுக்கு தனியாக யோகா கற்றுக் கொடுக்குறது, தனியாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் கூடாது. நிறைய பேர் இருக்கிற இடத்துல கலகலப்பாக போய் சந்தோஷமாக ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் இல்லை 1 ஹவர் ஃபிட்னஸ்ஸு, ஜாலி, சிரிச்சு, கலாட்டா, மாதத்துக்கு ஒரு நாள் குடும்பத்தோட பிக்னிக் போகிறது, இல்லை நண்பர்களோட போகிறது, அதெல்லாம் உங்கள் விருப்பம். இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அது 7.5 சனியை ஈஸியாக கடக்க முடியும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நிறைய நல்லது கொடுக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சனியை மட்டும் வச்சு ஜோசியம் சொல்றது இல்லை. அடுத்தது குரு பயிற்சி இருக்கு, அடுத்தது ராகு கேது பயிற்சி இருக்கு. இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா குரு கடகத்துக்கு வரப்போறார், உச்சமாக போகிறார், சனியை பார்க்க போகிறார், சுபவிரை பிராப்தம் ஏற்படும், கடன் அமைப்பில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும், மன அழுத்தம் போகும், ரொம்ப நாளாக ஹெல்த்தை தொந்தரவு பண்ணி இந்த விஷயம்லாம் மாறிடும், தொழிலில் அற்புதமான அமைப்பு ஏற்படும், புது தொழில் கிடைக்கும், புது உத்தியோகம் கிடைக்கும், புது வியாபாரம் கிடைக்கும், புது படிப்பு கிடைக்கும், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் கிடைக்கும், ஆச்சரியமான முன்னேற்றம்லாம் ஏற்படும்.
இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேஷன்னாவே வயிறு, மன அழுத்தம். இது ரெண்டுக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுலேருந்து நீங்கள் மற்றதெல்லாம் வெளில வந்துட்டீங்கன்னா ஆச்சரியமாக, சந்தோஷமாக, ஏற்றமாக, பர்ஃபெக்ஷனாக ஆகிடும். தொழில் ரீதியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். மேஷ ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மறந்துடாதீங்க, தூக்கத்தில் கூட உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பாக செய்வது மிக மிக முக்கியம். உடற்பயிற்சி தான் செல்வி சொல்லுவேன் உங்களுக்கு. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக நல்ல முன்னேற்றம். புது புது தொழில் தொடங்குங்கள். எல்லாருக்கும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு மேஷத்துக்கு ஏற்படும். உங்கள் தாழ்வு மனப்பான்மை, மன அழுத்தமோ கூடவே கூடாது. ஆள பிறந்தவர்கள் மேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வருகிறார் வாக்கியப்படி. ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருப்பதி, திருமலை, கீழே கோவிந்தராஜரை பார்த்து, அலமேல் தாயாரை பார்த்து, பெருமாளை போய் பார்த்துட்டு ஒரு நாள் உட்கார்ந்துட்டு வரணும். வெள்ளிக்கிழமை மட்டும் சிவன் பார்வதி கிட்ட போயிட்டு ஒரு நாள் உட்காரணும். மாசத்துக்கு ஒரு தடவை. ரிஷபத்துக்கு கண்டிப்பாக முதுகு கழிவு பாதையில் சிறு உபத்திரத்தையும் கவனமா பார்த்து. மற்றபடி எல்லாமே லாபம், லாபம், சந்தோஷம், அனுகூலம், தைரியம், தன்னம்பிக்கை, சுப செலவுகள், கணவன் மனைவி சண்டை தீந்துரும், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே சமயம் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். அதிகமாக பொருள் சேர்க்க போகிற ராசியில் யாருன்னா ரிஷபம். வீடு கட்டல, வீட்டுக்கு டிவி வாங்கி போடல, ஃப்ரிட்ஜு வாங்கி போடல, வண்டி வாங்கலை, அது வாங்கலை, இந்த மாதிரி சத்தம்லாம் நீ ரிஷப வீட்டில் கேட்காது. எல்லாமே சூப்பர் ஆகிடும். ஆச்சரியமாக இருக்கும். பெரிய கௌரவம் கிடைக்கும். அரசு துறை, அரசியல்வாதிகள் திடீர் பேர் புகழை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெரும் பதவிகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். சுபிச்சம், நல்ல சுபிச்சம். கணவன் மனைவி சண்டை போட்டு கோர்ட்டு வரைக்கும் போனவங்க கூட ஒரே ஒரு ஃபோன் கால்ல, ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் எல்லாம் சால்வ் ஆகிடும். திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய ராசிகளில் ரிஷபம் வரும். யோசிச்சுக்கினே இருக்காதீங்க, செட்டில் ஆகிட்டு தான் திருமணம் பண்ணணும், நான் அதை பண்ணோம், இதை பண்ணோம், இன்னும் செட்டில் ஆகலை, அந்த கடன் இருக்குது, இந்த கடன் இருக்குன்னா அப்போ 60வது கல்யாணம் பண்ணிக்க. யாருக்கும் ஒன்றும் வருத்தம் இல்லை. நல்ல காலகட்டம், நல்ல நேரம். குரு பெயர்ச்சியாகி 7ஆம் இடத்த விசேஷமான பார்வையை 5ஆம் பார்வையில் பார்க்க போகிறாரு. ஸோ எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணிக்கணும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கஷ்டங்கள், நீண்ட நாள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பீங்க. குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்றாகிறது. குடும்பத்தாருடன் தொலைதூரங்கள், உல்லாசங்கள், கோயில் திருப்பணிகள், கோயில்களுக்கு செல்வது, பிரார்த்தனை இடங்களுக்கு செல்வது, தெய்வ கடாட்சம் ஏற்படுவது, அற்புதமான அமைப்பு ஏற்படும். அதே சமயம் பெற்றோர் பெரியோரோட தேக ஆரோக்கியத்தெல்லாம் டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, ரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், இவங்க கிட்டலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். பார்த்துக்கினா தான் நல்லது. அதே சமயம் சஞ்சலங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு கோளர் பதிகள்லாம் கேட்கணும். கேட்க கேட்க நல்லா ஆகிடும். ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம். லாட்ரி டிக்கெட்லாம் அடிக்கடிக்கு வாங்கக்கூடிய ராசியில் ரிஷபம் வரும். ஃபாரின்லாம் இருக்கீங்க, ஜாக்பாட் விழுதோ தெரியாது எனக்கு, ஆனால் நிறைய லாட்ரி சீட்டெல்லாம் வாங்குங்க. கண்டிப்பாக இந்த சனி மாறதுக்குள்ளே உங்களுக்கு நல்லது பண்ணும். அதை மனசில் வச்சுக்கிங்க, விட்டுறாதீங்க. ஸோ வாக்கியபடி 6/3/2026 வரக்கூடிய சனி பயிற்சி அதீதமான நன்மைகள், அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபம் வரும். ஸோ அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம், சந்தோஷம், அனுகூலம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சனி பயிற்சியில் கூட நமக்கு எதுவும் டிக்கெட்டு மேலே சரியாக நம்மளுடைய ஜாதகம் கிராஃப் நல்லா வரல, பரமபதம் சரியாக வரலன்னா நீங்கள் தப்பு. மிதுன ராசிக்காரர்களுக்கு பஞ்சவடி அனுமன். ஞாயிற்றுக்கிழமையில் அனுமனையும் மகா சுதர்ச சக்கரத்தையும்
அதாவது எப்பவுமே வழிபாடு செய்வது நன்மை தரும். சுதர்சன எந்திரங்கள், சுதர்சன மந்திரங்கள் எல்லாம் கேட்கணும். மாசத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை. பஞ்சவடி அனுமன் திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போற வழியில இருக்கக்கூடிய பஞ்சவடி அனுமன் 9ல் இருந்த சனி 10க்கு வர. வார்த்தைகளில் ரொம்ப கவனமா இருக்கணும். வாக்குஸ்தானத்தில் வர குரு மாறுவார். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தழுவை, அசிடிட்டி, ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் பார்த்து. ஆனா என்னென்ன நடக்கும்? பழைய கடன்கள் பைசலாகும். பழைய கடன்கள் பைசலாகும். கடனால் மன வருத்தங்கள் தீரும். விற்க முடியாத நிலம்லாம் வீடு எல்லாம் விற்று எல்லாத்தையும் செட்டில் ஆகிட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க. மரண பயம் நீங்கும். ரொம்ப நாளாக மரண பயம் கொடுத்துட்டு இருக்கும் மிதுனத்துக்கு. என்ன செய்யறது, அது செய்யறது, இதை செய்யறதுன்னு தெரியாமல் படுத்துட்டு இருக்கு. அந்த மரண பயம் நீங்கக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு நிச்சயமாக ஏற்படும். ஒருத்தருக்கு 2 நாள் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து சர்ஜரி கிரிச்சரி முடிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வருவாங்க. இல்லை டே கேர் போவாங்க. சிலர் இந்த 10 நாள் 15 நாள் ரீஜுனேஷன் இருக்குல்ல, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போவாங்கள்ல, ஆயுர்வேதிக் சென்டர், அங்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அற்புதமாக ஏற்படும். தொழிலில் செம்ம மாற்றம் கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட அப்கிரேடு தான். ப்ரமோஷன் கிடைப்பது, இன்க்ரிமெண்ட் கிடைப்பது, கௌரவம் கிடைக்கிறது எல்லாம் ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாம் ஜூலை மாதத்துக்குள்ளே கிடச்சிடும். ஆச்சரியமாக இருக்கும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியாவில் இருக்கவங்க, அரசு கௌரவு, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், நம்ம தமிழ்நாடு அரசுடைய கலைமாமணி விருதுகள், படைப்பாளிகளுக்கெல்லாம் நல்ல பேர் புகழ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கும். தேன் தடவை வார்த்தை தான். அதுக்காக போயிட்டு காலையில் இருந்தோன்னே தேனை தடவிட்டு பேசுறது இல்லை. இதமாக பேசக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு ஏற்படும். தேக ஆரோக்கியம் எப்பவுமே கவனமாக இருக்கணும் மிதுனம். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன வந்தாலும் மிதுனத்துக்கு இந்த ஆர்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் மிதுனம் உண்டு. அது என்ன திட்டினாலும் பரவாயில்ல. 24 வயசை கடந்துட்ட மிதுன ராசிக்காரர்கள் மாஸ்டர் செக்கப் ஆர்ட்டுக்கு பண்ணணும். கார்டியாக் எக்ஸசைஸ்ன்னு எல்லா இடத்துலையும் இருக்கும். பண்ணுங்க. உங்களுக்காக தானே. நீங்கள் கோடி கோடி சம்பாதிச்சு அனுபவிக்கணும்ல. ஷெல்விகா ஷேர் சொல்ல போகிறீங்கள, சொல்லுங்கள். தர்ஷனம் டிஜிட்டலுக்கு அனுப்ப போகிறீங்க, நீங்களே வச்சுக்க. ஸோ ஹாப்பியாக இருங்க. அற்புதமான அமைப்பு மிதுனத்துக்கு. 10ல் சனி வந்தால் அது வரும் இது வரும்லாம் பயப்படாது. சனி இருந்தாலும் மிதுனத்துக்கு 10ஆம் அதிபதியான குரு வந்து ஜூன் மாதத்திலிருந்து தொழில் அமைப்பை பார்க்குறதும் பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தி தர்றதும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதும் மரண பயங்கள் நீங்குவதும் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். திருக்கொள்ளிக்காடு சனிக்கிழமையில் விநாயகர் வழிபாடு. மாதத்துக்கு ஒரு நாள் தான். வார வாரம் சனிக்கிழமெல்லாம் போகணும்னு அவசியம். நான் ஃபாரின்ல இருக்கேன், கடலில் வேலை செய்கிறேன், விநாயகர் எப்படி பார்க்குறதுன்னா பிள்ளையார்பட்டி படத்தை டவுன்லோட் பண்ணிட்டு பாருங்க. குதர்க்கமாக கேள்வி கேட்கறத மட்டும் விட்டுரு. விநாயகர் வழிபாடுன்னு தான் சொல்ல முடியும். விநாயகர் உங்களுக்காக பிடிச்சி காட்ட முடியாது. மஞ்சள் அப்படி பிடிச்சி ஒரு குங்குமம் வச்சா அதோட தான் விநாயகர். நீங்கள் தான் பண்ணணும். கடகத்துக்கு அஷ்டம சனி விலகிடுச்சு. வேற என்ன வேணும்? எல்லாத்துலேயும் டாட் பூட் தான். அற்புதமான அமைப்பு ஏற்படும். அதே போல் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலில் போயிட்டு வர்றது நல்லது. அதே சமயம் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம், துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மன கஷ்டங்கள், மனசங்கடங்கள் தீர்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடைவது, பிறந்த தம்பதியினர், பிறந்த குடும்பத்தினர் ஒன்றாகக்கூடிய பிராப்தம், புது பொறுப்புகள் வரும். பெரிய பொறுப்புகள் போகக்கூடிய ராசி யாரு? கடகராசி. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம். வேலை இல்லை, வீடு இல்லை, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, கல்யாணம் இல்லை, புள்ள இல்லை, எல்லாமே கிடைக்கும். நல்ல வச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். செய்ய மாட்டார், நிறைய நல்லது பண்ணுவார். அதே சமயம் 8ல் ராகு இருப்பதும் 2ல் கேது இருப்பதும்
சும்மா தேவையில்லாத வார்த்தையை பேசுறது, கத்துறது, மன அழுத்தம், வயிறு, அடிவயிறு, கழிவுகள் பாதை மிக கவனம். கடகராசிக்காரர்களுக்கு கட்டுல தான் ப்ராப்ளம். அதெல்லாம் நீங்க தான் செய்யணும். கட்டை சரி செஞ்சுக்கிங்க. அல்டிமேட்டா வரும். ஒரு வச்சு 5 வருஷம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு புடுங்கி இருப்பாரு. என்னடா நம்ம இப்படி இருந்தோமே இப்படி மாறிட்டோமே திருப்பி கொடுத்துருவார். அதுதான் இந்த வாக்கியத்தின்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய சனி பயிற்சி. ஸோ ரொம்ப அதிகமாக ரிஷபத்துக்கு எப்படி பலமோ அது போல கடகத்துக்கும் ரொம்ப பலம். ரிஷபத்தோட ஒரு 20% கம்மியாக இருக்கலாம். ஆனால் நல்லதானே, அற்புதமான அமைப்பு ஏற்படும், தைரியம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். கல்யாணம், புத்திர சந்தானம் எல்லாம் பார்த்துக்குங்க. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளியெல்லாம் குறைஞ்சிரும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரே வீட்டில் 2 ரூம்ல படுத்திருப்பீங்களோ, ஒரே கட்டில் 2 கட்டில் ஆயிட்டு இருக்கும். அதெல்லாம் மாறி திருப்பி ஒன்றாயிடும். நல்ல ரீல்ஸ் எல்லாம் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து போடுவீங்க. இதுங்க அவ்வளோதான், டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னு எல்லாமே சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல. திக்கு திக்குன்னு வயிறு எரிஞ்சிருக்கும்ல நிறைய பேருக்கு. நீங்கள் கஷ்டப்பட்டால் நிறைய பேருக்கு வயிறு எரியும், சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் திருப்பி இப்போ வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு மேல் ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க நிறைய பேர், அவங்கெல்லாம் மாட்டிப்பாங்க. ஒரு புது பொலிவுடன் இருக்கும். நம்மளை சுற்றி நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரெல்லாம் கடகம் உணர்ந்துடும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கெட்டவங்கலாம் வெளில போயிடுவான். ஸோ ஆச்சரியமாக இருக்கும். அப்பா அம்மாலாம் அவங்கள தாங்கி பிடிச்சிப்பாங்க. உங்களுக்காக அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவங்களெல்லாம் நம்ம காயப்படுத்திட்டோமேனு வருத்தப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். சிம்மம் 7ல் இருந்தார், கண்ட சனியிலிருந்து அப்போ அஷ்டம சனி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி. காலஸ்திரி, காலஸ்திரி ரொம்ப முக்கியம். செவ்வாய்க்கிழமை மாதத்துக்கு ஒரு தடவை துர்க்கை கவசம், துர்க்கை காயத்ரி, காத்தநாய வித்மேக கன்னியாகுமரி தீமி தன்னோ துர்க்கை பிரச்சோத சொல்லிக்கினே இருக்கணும். சிம்பிள். இல்லை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சொன்னாவே போதும். தெய்வம் நமக்கு இஷ்டப்பட்டு மந்திரத்தை சொல்லி தெய்வம் வரும். மற்றவங்க தான் சொல்லி கொடுத்தெல்லாம் வரணும். உங்களுக்கு என்ன பிடிக்குது அம்மா அம்மான்னு சொன்னாவே வந்துருமா. ஆனால் மனசால பிரார்த்தனை செஞ்சு சொல்லு. வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கும். அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க அதை செய்வாங்க, இவங்க இதை செய்வாங்கலாம் நிறைய பேர் வருவாங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு. குறிப்பாக 24 வயசை கடந்த சிம்மராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம், பாதம், முட்டி, முதுகு தண்டு விடும், அடிவயிறு, கழிவு பாதை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கு. பெரியவங்க சொல்றது தயவுசெய்து வீட்டில் கேட்டுக்கு. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் யாருடைய காயப்படுத்தாது. காதல் அமைப்பையும் நல்லபடியாக டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஃபோன் பண்ணுறது, எனக்கு என்ன செஞ்சேன்னு சொல்கிறது, நீ ஃப்ராடுன்றது, நீ இதுன்றது எல்லாம் பண்ணிங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடச்சிடும், நீங்கள் மாட்டிப்பீங்க. அப்புறமா புலம்புறது, பெட்ரூம்லேயே உட்காந்துக்கிறது, அழுவுறது, டவல் தான் ரொம்ப ரொம்ப சிந்தி சிந்தி மூக்கு சிந்தி சிந்தி டவல் தான் இதுவாகும். ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாயிடுவாங்க. பார்த்துக்குங்க. அஷ்டம சனி எக்ஸசைஸ் தான். மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது. சின்ன பொறாமை கூட வச்சுக்க வேண்டாம். சிம்மராசி நாங்கள் ஏன் பொறாமை போகிறோம் அப்படி கிடையாது. இந்த சனி பண்ணும், பார்த்துக்குங்க. தெய்வத்தை சரணாகதி ஆகும். இது நடக்கும் அது நடக்கும், அவங்கள சபிக்கிறது இவங்கள சபிக்கிறது எல்லாம் நமக்கு ரிட்டர்ன் வரும். அவங்க நல்லா இருப்பாங்க, நீங்க மாட்டிப்பீங்க. உங்களோட சேர்ந்து உங்க கூட இருந்து நீங்க எனக்கு அதை பண்ணலையே இதை பண்ணலையே இவங்க இருக்காங்க எனக்கு நம்புறவங்கெல்லாம் அவங்க ஆப்பனரோட ஒட்டிப்பாங்க. ஸோ யார் ஜாக்கிரதையா இருக்கணும்? சிம்மம் தான் நல்லா இருக்கும். மற்றபடி பணிந்து போகக்கூடிய சிம்மம் ஜெயிக்கும். நடிக்கலாம் முடியாது, நடிக்க வராது உங்களுக்கு.
நடிக்கலாம் முயற்சி பண்ணாதீங்க, தோத்துருவீங்க. டோட்டலா சரண்டர் ஆயிடுங்க. அது எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு உங்களுக்கு தசாபுத்திகள் எப்படி இருக்கு. இந்த காலகட்டம் வாகனங்கள், பயணங்கள், புது அறிமுகங்கள், மீடியா மோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கும். ஏமாற்றங்கள், சட்ட சிக்கல்கள்லாம் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கு. புரியுதா? சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். மறந்துடாது. எப்பயுமே சிம்மம் எனக்கு பிடித்த ராசி. ஆனால் இந்த காலகட்டத்தில் சிலதெல்லாம் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உண்டு. சரண்டர் ஆவது தான், தெய்வத்தை சரணாகதி அடைவது தான். ஜென்மத்தில் ராகு, ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு. கோளர் பதிகத்தை சொல்வது, கோளர் பதிகத்தை கேட்பது, விடாமல் சொல்வது நன்மை. பத்திரமா பார்த்துக்கோங்க. பிள்ளைகள் விஷயத்தினால் பிள்ளைகளுடன் தர்க்கம் வேண்டாம். குறிப்பாக சிம்மராசி குழந்தைகள் எங்கேயாவது ஒரு தேவையில்லாத வம்பு வழக்குகளில், சிம்மராசியுடைய குழந்தைகள் அவங்க எந்த ராசியமா இருக்கலாம், அவங்க போய் மாட்டிக்க கூடாது. அதுவே உங்களுக்கு பெரிய படபடப்பெல்லாம் ஏற்பட்டும். ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்க. பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மம் ஜெயிக்கும். இல்லை என்றால் அதுதான். நீங்களே பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. மேல்மலையனூர் ஞாயிற்றுக்கிழமை இஷ்டப்பட்ட புட்டு உள்ள அம்மன், எங்கேயாவது அம்மன் புத்து இருக்கணும், இல்லைன்னா நாக சிலையாவது இருக்கும். அந்த கோயில்ல போய் சரணாயிடுங்க. கன்னியாராசிக்கார் நல்லா இருக்கும். இந்த 2.5 வருஷத்துல கை கெட்டது கை கெடாம போறதுக்கெல்லாம் சான்ஸ் உண்டு. 6ல் இருந்த சனி 7ஆம் இடமான கண்ட சனிக்கு வராது. குடும்பத்தில் அதீத கவனம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனம், பெற்றோர் பெரியோருடன் தகராறு கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கொள்ளும். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிக மிக கவனம். மற்றபடி இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் எல்லாம் வந்தா சந்தோஷம். உடன் இருப்பவர்களை துரத்தி விடாதீர்கள். உடன் இருப்பவர்களை அரவணைத்துக் கொள்ளும். அது எந்த உறவாக இருக்கட்டும், எந்த நட்பாக இருக்கட்டும், அவர்கள் ஏதாவது உங்களுக்கு கெடுதல் பண்ணியிருந்தாலும் மறப்போம் மன்னிப்போம் என்று அரவணைத்துக் கொள்ளும். ராகு 6ல் இந்த வருஷம் முழுவதும் இருக்கார். பெரிய வெற்றிகளையும், பெரிய சந்தோஷத்தை, பெரிய மதிப்பையும் கொடுப்பார். அதை கரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கன்னியாராசிக்காரர்கள் உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, மற்ற விஷயங்கள் எல்லாமே அற்புதத்தையும் சந்தோஷத்தை தரும். ஜூன் மாதத்திலிருந்து நல்ல நன்மதிகள் நடக்கும். ஜூன் மாதத்திலிருந்து குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். தைரியம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் டக்கு 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 டக்குன்னு நல்லதெல்லாம் நடக்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். அமாவாசையில் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் போய் உட்கார 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 மேல்மலையின் ஒரு அங்காள அம்மனுடைய பரிபூர்ண கிருபை கிடைக்கும். அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம், முதலீடுகள் எல்லாமே யாருக்கு வரும்? கன்னியாராசிக்காரர். சர்வ ஜெயம் ஏற்படும். சர்வ பலம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியாராசிக்காரர். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் தேகாரோக்கியத்தில் அதீத கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். வயிறு சம்பந்தப்பட்ட, முதுகு சம்பந்தப்பட்ட, கால் சம்பந்தப்பட்ட 40 வயது கடந்த கன்னியாராசிக்காரர்கள் ஒரு முறை மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கணும். பொட்டாசியம் போன்ற பிரச்சனைகள் வரலாம். இதே பகுதியில் ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் இருப்பவர்கள் படபடப்பு, பால்பிட்டேஷன் கொஞ்சம் பார்த்துக்கணும். கன்னியாராசிக்காரர்கள் இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் சாதகம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். நிறைய ஏற்றங்கள் காணப்படும். ஜூன் மாதத்திலிருந்து நிறைய விஷயம் நல்லது நடக்கும். தனிப்பட்ட தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே நல்லது நடக்கும். ஜூன் மாதம் வரை 3 குரங்கு பொம்மையை போல் இருந்து கொள்ளுங்கள். யாரிடத்திலும் தர்க்கம் வேண்டாம். எல்லாரிடத்திலும் வெள்ளை கொடி காட்டுவது, வெள்ளை சமாதானம் பண்ணுவது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். தொழில் ரீதியாக
பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னியா ராசி ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் பாரு. துலா ராசிக்கு பட்டீஸ்வரம் துர்க்கை தஞ்சாவூரை மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை புற்றுள்ள அம்மன் வழிபாடு. ஓம் சக்தி என்று சரணாகதி அடை. அம்மன் பாடல்கள், அபிராமி பாடல்கள் கேட்பது சொல்வதெல்லாம் உங்களை காப்பாற்றும். 5ஆம் இடத்தில் இருந்த சனி 6க்கு போகிறார். சனி 6ஆம் இடத்தில் இருந்தாலே எல்லா விதமான சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். விரயங்கள் அற்புதமாக கொடுப்பார். ஆனால் புதன்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் ஒரு சாப்பாடும் எலுமிச்சு பல ஊறுகாவும் கண்டிப்பாக தானம் கொடுக்காத துளாராசிக்காரர்களுக்கு விரயங்கள் அதிகமாக கொடுப்பார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை மட்டும் வாக்கியத்தை ஃபாலோ செய்வர்களா இருந்தால் அடுத்த 2.5 வருடத்துக்கு கடைபிடிக்கும். ரொம்ப முக்கியம். அதே சமயம் நிறைய நல்லது. இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம், தாய் வழி உறவு, குடும்பத்தில் அந்யோன்யம், பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி. சனி உச்சம் பெறக்கூடிய ராசி நீங்க தான். சனி நீச்சம் பெறக்கூடிய ராசி உங்க சமசப்தம ராசி மேஷம். ஆனா சனி உச்சம் பெறக்கூடிய ராசி உங்களுடைய ராசி. அதனால உடற்பயிற்சி மறந்துடாதீங்க. வேர்வை நல்லா வரணும். அப்பதான் இல்லைன்னா ஏதாவது யாராவது கூட இருக்கவங்க புருஷன், பொண்டாட்டி, அப்பா, அம்மா, பிள்ளைங்க, வேலைக்காரங்க, சொந்தக்காரங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அப்படியே குளுக்கோஸ் போயிட்டு டவுன் ஆயிடும். மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே கஷ்டமா இருக்கும். இன்டெலிஜென்ஸே ஃபெயிலியர் ஆகிடும். ஊருக்கே அட்வைஸ் கொடுத்துட்டு போய் முடிஞ்சா உங்களுக்கு தெரியாத சப்ஜெக்டே இருக்காது. என்சைக்ளோபீடியா நீங்க. ஆனாலும் ஒரு சப்ப மேட்ரு யாராவது ஒரு சப்ப விஷயம் சொல்லிட்டு அதுலயே நிற்பி. அதுலேருந்து வெளில வாங்க. நிறைய ப்ரோபயோட்டிக் எடுத்துக்கணும். ப்ரோபயோட்டிக் ஃபுட்டெல்லாம் என்னன்னு உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா கூகுளில் பார்த்து சர்ச் பண்ணுங்க. கட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ராசி, பூச்சிகளுக்காக அடிக்கடிக்கு மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசி எல்லாம் துலாம். உங்களை ஆக்டிவாக வச்சுக்கினீங்கன்னாவே பெருசாக சப்போர்ட்டாக இருக்கும். பெரிய ஆச்சரியமாக இருக்கும். பெரிய முன்னேற்றம், அனுகூலம், யோக பலம், நம்பிக்கை, செல்வாக்குகள் கூடுவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வருவது, நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் தீர்வது, வண்டி வாகனம், அஷ்டலட்சுமி கடாட்சம், வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுவது, குடும்பத்தில் பணம் வருவது, சொன்ன வாக்கை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, கௌரவம், இரத்த பந்த உறவு, தாய் வழி உறவு, பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்கள் பிரச்சனைகள் தீர்வது, பழைய கடன்கள் பைசல் ஆகுது, புது கடன் பற்றாலும் அது என்ன, நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், மண்ணு வாங்கணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், எல்லாம் வசதிகளை பெருக்கிறதுக்கு தானே. புது கடன் வராம எப்படி வரும்? திருட தான் செய்யும். இதெல்லாம் சந்தோஷம் தானே. கண்டிப்பா தொழில் மாற்றம் கிடைக்கும். வேற்று நாட்டுல போய் ரொம்ப சக்சஸ் ஆகக்கூடிய ராசியில யார் வருது? துலா ராசி வருவோம். ஸோ ஆச்சரியமா இருக்கும். வழக்குகள் எல்லாம் வெற்றி ஏற்படும். பெரிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் அந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த பல விதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. தனிப்பட்ட செல்வாக்கு கூட கூட மனதில் இருந்த பாரங்கள் எல்லாம் குறையும். ஏற்றம், முன்னேற்றம், நம்பிக்கை. ஏதோ ஒரு கம்பெனி விளம்பரம் போல இருக்கும். ஆனா கண்டிப்பா துலா ராசிக்காரர்களுக்கு குடும்பம், வார்த்தை, மதிப்பு, செல்வாக்கு, கௌரவம், புது பொறுப்பு எல்லாம் வரும். அரசியலில் அதிகமாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய ராசிகளில் துலா ராசிக்காரர். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன? வைத்தீஸ்வரன். மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை முருகரை கும்பிடுவது, சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது. 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சனி போகிறார். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அதீத கவனமாக இருக்கும். பிள்ளைகளை சபிப்பது, பிள்ளைகளை திட்டுவது, பிள்ளைகளிடத்தில் கோபப்படுவது கூடவே கூடாது.
முடிந்தால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவது விசேஷம் என்பது விருச்சகத்துக்கு. டக்கு டக்கு டக்குன்னு நல்லா இருக்கும். ஜூலை 14 இருந்து பயங்கர டெக்கப் ஆயிடுவீங்க. எல்லாமே பாசிட்டிவ் மோட்ல போயிடும். சந்திரன் நீச்சமான ராசி இல்ல விருச்சகம். ஒரே டிப்ரெஷன்ல இருப்பீங்க. அதெல்லாம் போயிடும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாரு? விருச்சிக ராசி. தைரியம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும், குடும்பத்தில் புது வரவுகள் வரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்துல எல்லாம் இருந்த தடைகள்லாம் ஜூன் மாசத்துல இருந்து படிப்படியா மாறி ஜூலைல இருந்து டேக்கப் ஆயிடும். வாரிசுகளுக்கு அனுகூலம், வாரிசுகளுக்கு நன்மை, வாரிசுகளுக்கு சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். ஏற்றங்கள் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். தெய்வ மார்க்கங்கள், ஞான மார்க்கங்கள், குரு மார்க்கங்கள், குரு ஆசீர்வாதம். நிறைய கோயில்களுக்கு போனோம் நிறைய பட்டியலிட்டு இருப்பீங்க. காசி போகணும், அங்க போகணும், அயோத்தியை போகணும், அங்க போகணும், ராமேஸ்வரம் போகணும், எதுவுமே நடந்திருக்காது. குட்டிக்காரனை அடிச்சிருப்பீங்க. அதெல்லாம் மாறும். நல்லா போவீங்க. அற்புதமா ஏற்படும். ஏற்றம், நம்பிக்கையும் ஏற்படும். ஹெல்த்ல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கும். ஹெல்த் எப்பவுமே விருச்சகத்துக்கு என்ன? யோசனை யோசனை யோசனை, அன்வான்ட் யோசனை. நர்வஸ் ட்ரபிள் இல்லாமல் பார்த்துக்கு. வயிறுல சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும். விட்டுட்டீங்கன்னா தப்பாயிடும். செய்றீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம் விருச்சகத்துக்கு. நல்ல காரியம்லாம் நடக்கும். வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, பூமி வாங்குறது, வீடை மாத்துறது, தொழிலை மாத்துறது, அடிமை தொழிலிருந்து தனி தொழில் தொடங்குறது, மீடியால பேர் புகழ் எடுப்பது, கௌரவம் ஏற்படுவது, சினிமாவில் பெரிய பேர் புகழ் ஏற்படுது, ஆச்சரியத்தக்க முன்னேற்றம், அரசு துறை, அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவது, கௌரவத்தை பெறுவது எல்லாம் இருக்கு. எதிரிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். அனுகூல சத்துரு நம்ம கூடயே இருந்து விஷத்தை வைப்பாங்க. அதுலெல்லாம் கொஞ்சம் விருச்சகம் பார்த்துக்கும். அதெல்லாம் பார்த்துக்கலன்னா தப்பு வரும். நீங்க தான் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். யாரு? விருச்சிக ராசிக்காரர்கள் தான். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி, யோக பலம், புதிய முயற்சி, எதிர்பார்க்காத நல்லது, செல்வாக்கு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, மேன்மை அடையக்கூடிய அற்புதம், நம்பிக்கை, உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள், பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு, தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவதே நிதர்சனமான உண்மை என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். தனுசு ராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூர் மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை மகான் வழிபாடு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்த சனி அர்த்தாஷ்டம சனி ஆகிறார். கண்டிப்பா சொல்றேன், தனுசு ராசி என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல, எக்ஸசைஸ் பண்ணலைன்னா மாட்டினீங்க. நைட்டு தூங்குறதுக்குள்ளேயாவது பண்ணிடு. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரொம்ப கவனமா பார்த்துக்கும். பதட்டம் இல்லாமல் இருக்கும். பிபி, சுகர் மானிட்டர் பண்ணிக்கினே இருக்கணும். ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரங்கள், கொசு கிசு எல்லாம் பார்த்துக்கணும். நீங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கும். தொழில் ரீதியாக அற்புதம் ஏற்படும். பணவரவு ஏற்படும். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் ஏற்படும். கோபதாபப்படாமல் பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுங்க. துணை அல்லது துணைவியார் ஏதாவது ரொம்ப உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டிருந்தாலும் அதை மறப்போம், மன்னிப்போம் என்று பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாம். உறவுக்காரர்கள், மற்றவர்கள், உங்கள் ரத்த பந்த உறவுகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருப்பாங்க. அதனால குடும்பம் முக்கியம். நல்லது நிறைய நடக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், வெளியூர், உள்ளூர், தொலைதூரம் பிரச்சனைகள்லாம் தீரும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். வேற நாட்டுல போய் செட்டில் ஆகிறதெல்லாம் ஏற்படும்.
விசா வாங்குறது, சிட்டிசன் வாங்குறது, வேற நாட்டு பாஸ்போர்ட் வாங்குறது, குடும்பத்தில் ஏற்கனவே ரொம்ப நாளா இருந்தாலும் சிட்டிசன்ஷிப் கிடைக்காம இருந்தது, எல்லாமே படிப்படியாக மாறும். நிறைய நம்பிக்கை ஏற்படும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். பண வரவு நிறைய இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப நிம்மதியா இருப்பீங்க. நிறைய சுறுசுறுப்பா வச்சுக்கங்க. உங்களை சுத்தி நிறைய பாசிட்டிவ் வைப்பை வச்சுக்கங்க. அவங்க இப்படி, இவங்க அப்படி, அவங்க ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. அதையே நினைச்சு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? உங்ககிட்ட எவ்வளவு பாசிட்டிவ் இருக்குல்ல. வேலைக்காரங்க விஷயத்துல கூட சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு நல்ல வேலைக்காரங்களாம் அமைச்சிடாது. எல்லாரையும் கொஞ்சம் கட்டுக்கோப்பா வச்சுக்க. நிறைய நல்லது நடக்கும். அர்த்தாஷ்டம சனின்னா என்ன? அஷ்டம சனியில பாதி. ஆனா அதே சமயம் என்ன, நீங்க கூலா இருந்தீங்கன்னா ஒன்னும் ஆகாது. காரிய சித்தி மாலை மந்திரத்தை கேட்டுக்கினே இருங்க, ஒன்னும் ஆகாது. வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். மற்றபடி எல்லாமே சிறப்பு, சந்தோஷம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாரு? தனுசு. தொழிலில் பெரிய மாற்றங்கள். ஸ்லோவா தான் இருக்கும், ஆனா ஸ்டெடியா இருக்கும். புது தொழில், புது உத்தியோகம், புது வியாபாரம், புது படிப்பு, செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர். இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான சங்கடங்கள் மாறக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், தொலைதூரத்தில் நல்ல செய்திகள், புது புது எந்த தொழில் வந்தாலும், நண்பர்கள் வந்தாலும், கூட்டு தொழில் வந்தாலும் எடுத்துக்கொள்ளும். யாராவது ஒருத்தருடைய பாதுகாப்பில் கணவனோ குடும்பமோ யாராவது இருக்கிறது. பிள்ளைகளுக்காக நீங்க நீண்ட நாட்களாக செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் செய்து முடியும். மகரம். பிள்ளையார்பட்டி, சரணாகதி, பிள்ளையார்பட்டியில் ஒரு அபிஷேகம் பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக் கொள்வது. மாதத்தில் ஒரு சனிக்கிழமை விநாயகர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கை தரும். காரிய சித்தி மாலை விடாமல் சொல்ல வேண்டும். 7.5 சனி முழுதுமா போறக்கூடிய ராசி யாரு? ஒரே ராசி, மகர ராசி. 7.5 வருஷமா சனிதான் உங்களுக்கு அதிபதியா இருந்தாலும், நிறைய நல்லது நடந்தாலும் ஹெல்த்து, மன அழுத்தம், தொந்தரவு, குடும்பம், நிம்மதி, ஆக்சிடென்ட் ஏதோ தொந்தரவு ஆச்சு இல்லை, சட்ட சிக்கல், அதெல்லாம் மாறும். நல்லது நிறைய நடக்கும். அதே சமயம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமா பார்த்து. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எங்க இருந்தாலும், ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும், குறிப்பாக பயணங்களில் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல கூட ஜாக்கிரதையா இருக்கும். ஏதாவது விளையாட்டா சொல்ல போய் அது சீரியஸ் ஆகிடும். சின்ன குழந்தைங்கள்லாம் தொட்டு கூட பேசிடாது. மகர ராசிக்கார். செல்வி ஏண்டா இதெல்லாம் சொல்றான்னு புரியாது. அப்புறமா செல்வி சொன்னது புரியும். குறிப்பாக பெண் குழந்தைகளாக இருந்தாலும் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் இது தெரியாத குழந்தைகளே தொடுவதோ கொஞ்சுவதோ கூடாது. ஞாபகம். அதெல்லாம் சிலர் யாருமே சொல்றதுக்கு இப்ப யோசிப்பாங்க. ஆனால் எதில் பிரச்சனை வரும் என்பது சொல்வதுதான் ஜோதிடம். ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே சொல்லுவாங்க. மகரத்துக்கு தான் சூப்பர் டூப்பர், எல்லாம் கரெக்ட். ஆனால் மன அழுத்தம் வரும். மன அழுத்தம் வருதான வயிறு கிடப்போகிறது. அசிடிட்டி, இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம், கழிவு பாதை, மலக்குடல், இதெல்லாம் மகரம் பார்த்துக்கும். டிசம்பர் வரைக்கும் வண்டி வாகனத்துல வித்தைகள் காட்டக்கூடாது. சனி தான் விலகிடுச்ச, செல்விக்கு ஒரு வேலையே இல்லைன்னுவான். 8ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்துட்டு இருப்பார் சூரியன் வீட்டில். வண்டியில தான் வித்தை காட்டினா டக்குன்னு மாட்டி விட்டுருவார். ஹாப்பியா போங்க. வண்டி போறச்சு என்ன செல்போன் அப்படி என்ன கழட்ட போறீங்க? கடம்புறதே கடைசி நேரத்துல அரைஞ்சா கிளம்பி என்ன பண்ண போறீங்க? ரீல்ஸ் பார்த்துக்கினே இருக்க வேண்டியது. சோறு சாப்பிட்றது கூட ரீல்ஸ் தான். எல்லாரோடய ரீல்ஸ் பேசிக்கினே இருக்க வேண்டியது. என்ன செய்ய போறீங்க? மகரம் அற்புதமான அமைப்பு, நல்ல அமைப்பு. அதே சமயம்
நட்பு, உறவு, மற்ற விஷயத்தில் இருந்த பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். ரொம்ப நல்லது நடக்கும். நிறைய நல்லது நடக்கும். ஏதாவது மனத்தாங்கள் ரொம்ப வருஷமா பிரச்சனை எல்லாம் இருந்தா அதெல்லாம் சால்வ் ஆயிடும். குடும்ப விஷயத்துல ரொம்ப நிம்மதி கிடைக்கும். அது எப்படி கிடைக்கணும் எனக்கு தெரியாது. சேர்ந்தும் கிடைக்கலாம், சிலருக்கு பிரிந்தும் கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் நிம்மதியாக இருக்க போறது உறுதி. அதுல டவுட்டே கிடையாது. அது மகரத்துக்கு கிடைக்கக்கூடிய வாக்கியத்தின்படி சனி பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும். வண்டி வாகனம், தொழில் மாற்றம், லாபம், சந்தோஷம், அசையமசைய பொருள் சேர்க்கை, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, அதுல எல்லா விதமான சுபகாரியமும் நடக்கும். 10 ரூபாய் விரயம் பண்றதும் நடக்கும், 10 லட்சம் ரூபாய் நடக்கும், 10 கோடி ரூபாய் நடக்கும். வசதி வாய்ப்புகள் சரியாக இருக்க, தசாபுத்திகள் சரியா இருக்க, ஹெலிகாப்டர் கூட வாங்கக்கூடிய, ஃபிளைட் வாங்கக்கூடிய ராசியில யார் வரும்? மகரம் வரும். பெரிய அவார்டு, பெரிய சந்தோஷம், பெரிய ஏற்றத்தை எல்லாம் பெறக்கூடிய ராசி யார்? மகரம். ஸோ 7.5 சனி முழுவதுமாக விலகி இருந்தாலும் சனிதான் உங்கள் ராசிக்கு அதிபதி என்பதனால் உடற்பயிற்சி செய்து குதிரை மாதிரி நடங்கள், வாழ்க்கை வெற்றி பெறும். கும்பராசி ஜென்ம சனி விலகி 2ஆம் இடத்தில் சனி, இன்னும் கடைசி 2.5 வருஷம் வாக்கியபடி இருக்குது. திருவண்ணாமலை ஞாயிற்றுக்கிழமையில் அனுமன் வழிபாடு ரொம்ப முக்கியம். ராகு இந்த வருஷம் ஃபுல்லா இருக்கார், கேது 7ல் இருப்பார். கணவன் மனைவி வார்த்தைகள், சண்டைகள், குடும்பத்தில் கணவன் மனைவி ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கும். முதுகு தண்டுவடம், கழுத்திலிருந்து செல்லக்கூடிய நரம்புகள் கவனமா பார்த்துக்கணும். பாதம், படிக்கட்டுல ரஜினி ஸ்டைல்ல இறங்குறது, ஹீல்ஸ் போட்டுன்னு சுத்துறது, மால்ல எஸ்கலேட்டர்ல ஏற வச்சு அப்படியே போனை பேசிக்கினே ஏறுறது, ஃப்ளைட் விட்டு வரச்சு போனை எடுத்துக்கினே நடந்து வர்றது, அப்படியே எஸ்கலேட்டர்ல ஏறி டொப்புன்னு விழுறது, வெயிட்டை வச்சுக்கின்னு இந்த ஜீபும்பா காட்டுறது, இதெல்லாம் கூடாது. ஸோ ஃபோனை ஆஃப் பண்ணிடணும். நடக்கிறச்செல்லாம் பேசக்கூடாது. முதலமைச்சரே போதும் ஃபோன் பண்ணிட்டோம், அப்புறமா பேசிக்க. கும்பராசிக்காரர்களுக்கு திருவண்ணாமலை ஞாயிற்றுக்கிழமையில் அனுமன் மிக சிறந்த அமைப்பு. கோயில் கட்டுறது, திருப்பணி பண்றதெல்லாம் பண்ணுவீங்க. கண்டிப்பாக கழுத்து, வாயி, பல்லு, பல்லுல சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கோங்க. ஆயில் புள்ளிங்க நல்லா செய்யுங்க. கும்பராசி ஆயில் புள்ளிங்க காலையில நல்லெண்ணெய் ஒரு 10 ml வாயில போட்டு 20 நிமிஷம் காகிள் பண்ணிட்டு துப்பிட்டு பிரஷ் பண்ணுங்க. அற்புதத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. யோக பலம், நம்பிக்கை, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. யோகமும் நம்பிக்கையும், வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும், பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பும், எதிரிகள் விஷயத்தில் முன்னேற்றமும், புது பொறுப்புகளுக்கு வருவதும், கேலி கிண்டல் சங்கடங்கள் எல்லாம் இருந்தாலும் ஜெயம் ஏற்படும். கும்பத்துக்கு ஏற்படும். ஆச்சரியமா இருக்கும். எடுத்த காரியத்திலெல்லாம் யோக பலம் கிடைக்கும். பல விதத்தில் ஞானங்களும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, பல விதத்தில் அனுகூலங்களை பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் கும்பராசிக்காரர்கள். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு சனி ஜென்ம சனி விலகி இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் இன்னும் 2.5 வருடங்கள் சனி இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனிதான் உங்கள் ராசிக்கு அதிபதி என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக அடுத்த 1 வருடத்துக்கு யாரை பற்றியும் யோசிக்காதீர்கள். செல்வி ஜோதிடத்திலிருந்து எந்த ஜோதிடமும் பார்க்காதீர்கள். உங்களுக்கு மனதுக்கு பிடித்ததை செய்யுங்கள். மிகப்பெரிய வெற்றியும் சந்தோஷத்தை பெறுவீர்கள். இவன் செஞ்சான், அவன் செஞ்சான், மனசுல தோன்றதை செய்யுங்க, சக்சஸ் ஆகி. இந்த வேலையை விட்டுட்டு போய் வேற வேலையில சேரணுமா உடனே ஜோசியம் பார்க்காதீங்க. பார்த்துட்டா கெட்டு போயிடும். அற்புதமா இருக்கும். தொழிலில் அற்புதம்,
சுபவிரயத்தில் அற்புதம், ஆனந்தத்தை பெறுங்கள். மீனம். நாமக்கல் நரசிம்மர், நாமக்கல் ஆஞ்சநேயர். வியாழக்கிழமை மாதம் ஒரு தடவை தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போறது யோக பலத்தை பெறக்கூடிய ராசி. உங்கள் ராசியிலே தான் சனி வருகிறார், ஜென்ம சனி. வயிறு, முதுகு தண்டுவடம், காலு, கழிவுகள் போற இடம், மூட்டுக்கள், நகம். நகத்தை வெட்டுறேன்னு சொல்லிட்டு உள்ள போய் சொருகி வெட்டிடாது. எக்ஸசைஸ் பண்ணலன்னா எல்லாமே டிப்ரெஷன் தான். எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய மீன ராசிக்காரர்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. முடிந்தால் ஒரு முறை குலதெய்வத்துக்கு போயிட்டு வருவது விசேஷம். ஸ்ரீவாஞ்சியம் என்ற ஒரு தஞ்சாவூரில் கோயில் இருக்கிறது. ஸ்ரீவாஞ்சிநாதர் கோயில், மங்களாம்பிகை கோயில், யமதர்மன் கோயில். அந்த கோயிலில் போயிட்டு ஒரு அகல் தீபத்தை அங்க இருக்கக்கூடிய குளத்தங்கரை விநாயகரில் போட்டு விடுவது குடும்பத்தாருடன் இருக்கக்கூடிய சங்கடங்களில் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்கக்கூடிய ராசி யார் என்றால் மீன ராசிக்காரர். உடற்பயிற்சி 40 நிமிடம் இல்லை, 1 நபர் 15 நிமிடம் ஸ்ட்ரெச்சிங், 5 நிமிடம் மனதில் ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, 40 நிமிடம் கடுமையான உடற்பயிற்சி. நல்ல நண்பர்களை வைத்துக் கொண்டு செய்யும். நல்ல லெவல் ஒரு சுத்தி உங்களை பாசிட்டிவ் வைபாக வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய யோகத்தையும் பெரிய சந்தோஷத்தை பெரிய அனுகூலத்தை பெறுவீர்கள். லாபம், சந்தோஷம், அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். கண்டிப்பாக சுபவிரய பிராப்தம் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் இருந்தாலும் சுப செலவுகளாக காணப்படும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், வீடு தடைகள், நிலம் வாங்குறது தடைகள், ஆடை அபரண தகைகள். ஜென்மசனியில நிறைய நகை வாங்கக்கூடிய ராசியில யார் வரும்? மீனம். பெண்களுக்கு யோக பலத்தை எதிரும். திருமணம் ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கண்டிப்பாக டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். ஜென்மசனியில கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணாதீங்க. யூடியூப்பை போய் பார்க்காதீங்க. அப்போ உங்களுக்கு எந்த சனியிலுமே கல்யாணம் ஆகாது. ஸோ உடனே கல்யாணம் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். டப்பு டப்புன்னு முடிச்சுக்கோங்க. குட்டி ஜோசியரை ஆயிட்டு உட்காந்து உயிரை வாங்காது. லாபம், அற்புதம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, வீடு வாசல் சேர்க்கை, நலப்பொருள் சேர்க்கை, வீட்டில் ஒரு வளர்ப்பு பிராணி வளர்ப்பது, இல்லை என்றால் வளர்ப்பு பிராணிகளுக்கு, மாடுகளுக்கு, இந்த திருநாய்களுக்கு, அடைத்து வைத்திருக்கக்கூடிய நாய்களுக்கெல்லாம் உணவளிப்பது, அரிசி பருப்பு வாங்கி கொடுப்பது, தானியங்கள் வாங்கி கொடுப்பது, அற்புதமான அமைப்பையும் அற்புதமான சந்தோஷத்தை, குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு கோயில் குளத்தில் உணவளிப்பது, பொறி போடுவது, உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மீனராசிக்காரர்களுக்கு அனுமன் சாலிசா, நரசிம்மர் கவசம், உக்ரம் வீரம் என்று சொல்லக்கூடிய கவசத்தை கேட்பது, நாராயணியத்தில் 100வது பாடல், நாராயணியம் என்பது மலையாள பாடலாக இருந்தாலும் 100வது தசாங்கத்தை கேட்க கேட்க யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் இந்த வாக்கியத்தின் படி இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் பெறக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும். வாக்கியபடி அடுத்த 5 ஆண்டுகள் 7.5 சனியின் தாக்கத்தில் இருப்பதனால் உடற்பயிற்சியை மட்டும் மறந்து விடாதீர்கள். உங்கள் ராசிநாதன் ஜூன் மாதத்திலிருந்து உங்களை பார்க்க போகிறார். நிறைய நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறார். அதே போல் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு இந்த வருஷத்தில் ராகுவானவர் 11ஆம் இடத்தில் வருவதனால் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டாலும் பிள்ளைகளுடைய தேகாரைக்கும், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் மட்டும் அபிராமி அந்தாதியை படித்து வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 6ஆம் தேதி 3வது மாதம் 2026ஆம் ஆண்டு நடைபெற போகக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி, கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள், அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகள் எல்லாவற்றையும் பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். தர்சனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.